வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 10/2/2026 இன்றைக்கி ரிசல்ட்டு 619 712. ஓகேங்களா, 712 ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி நமக்கு 1ஆம் நம்பர் பி போர்ட்லேயே தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு வின்னிங். அதாவது பிசி பெஸ்ட் போர்டில் அந்த 1ஆம் நம்பர் மட்டும்தான் வின்னிங்கு. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 712. நம்ம வந்து 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரே ஒரு நம்பர் தான் டார்கெட் பண்ணேன், அது 1ஆம் நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி 1ஆம் நம்பர் ஏதோ ஒரு போர்டில் வரும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து டார்கெட் பண்ணினேன். ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏ போர்டில் நம்ம டார்கெட் பண்ணோம், அது வந்தது பி போர்டில் வந்துருச்சு, போர்டு மாறி உட்காந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் நம்ம சி போர்டில் டார்கெட் பண்ணேன். ஏன்னா பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஒன்று ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணினேன். ஆனால் அது என்னடான்னா இது சி போர்டில் பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருச்சு. அதாவது ஏ போர்டும் சி போர்டும் நம்ம டார்கெட் பண்ணோம், அது ரெண்டுக்கும் சேராமல் பி போர்டில் வந்து உட்காந்துருச்சு. ஓகேங்களா, இல்லைன்னா இன்றைக்கி யாராவது பெண்டிங் நம்பரில் ஒரு அற்புதமான வின்னிங் வாங்கியிருக்கலாம். அது நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 712 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இருக்குது. இதுதான் இந்த கன்ஃபியூஸுக்கு காரணம். இந்த பெயர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். நேற்று அடித்த 2 நம்பர் அப்படி இன்றைக்கும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் டோட்டலாக கன்ஃபியூஸு. இது வந்து 1ஆம் நம்பர் நம்ம எடுத்திருந்தோம். இந்த 2 நம்பரும் வராது அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நான் மேட்ச் பண்ணது வந்து 5115 0110 4114 அப்படின்னு வரும்னு சொல்லி நான் இதில் ஏதோ ஒரு செட்டாவது பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணேன். ஆனால் வந்தது நேற்று அடித்த நம்பரே வந்து வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் 4 கொடுத்துருந்தோம், 1 கொடுத்துருந்தோம். இந்த 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா நேற்று அடித்த நம்பர்லேருந்து 2 நம்பர் அப்படியே கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் தான். ஸோ 2 நம்பர் சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் அது வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்துருந்தோம், தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம், போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நமக்கு 712 ரிசல்ட்டுக்கு 1ஆம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு தில்லுக்கு துட்டான ஒரு வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து 1ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் பிசி மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஏன்னா இந்த 2ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து டோட்டலாக மிஸ்ஸிங் தான். இன்றைக்கி ரிசல்ட் 712, பிசி வந்து 12. ஓகேங்களா, நம்ம எதிர்பார்க்காத இந்த 2ஆம் நம்பர் உள்ளே வந்துருச்சு. நான் வந்து ஒரு 15 வச்சுருந்தேன், ஒரு 10 வச்சுருந்தேன், ஒரு 14 வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்தது 12. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக இன்றைக்கி பிசி அன்மேட்சிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 11/2/2026 தனலட்சுமி ட்ரா நம்பர் 39 ட்ரா கொண்ட கெஸிங்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் வந்து அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே வந்து விழுந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம். ஏ போர்டில் 3 வந்து 34 நாள், 6 வந்து 21 நாள், 1 வந்து 18 நாள் ஆகுது. நாளைக்கு ஏ போர்டில் ஒரு 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 1ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த 2ல் ஏதோ ஒன்று இறங்கணும். போர்டு மாறாமல் இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பி போர்டில் பார்க்கும்போது ஒரு 5 வந்து 45 நாள் ஆகுது, 4 வந்து 17 நாள் ஆகுது. இந்த பி போர்டில் 2 நம்பரை பார்க்கும்போது நமக்கு ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது. சி போர்டில் 4 வந்து 17 நாள், 1 வந்து 18 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 1ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது. ஏன்னா இன்றைக்கி அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நம்பர் வரணும். ஸோ அப்படிங்கும்போது பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு வந்து ட்விஸ்ட் வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா வந்து பி போர்டில் அடித்த 1ஆம் நம்பர் நாளைக்கு சி போர்டில் அடித்தாலும் அடிக்கலாம். இல்லைனா நம்ம பி போர்டில் அடித்த நம்பர் இன்றைக்கி 1ஆம் நம்பர் ஏ போர்டில் அடித்தாலும் திரும்ப அடிக்கலாம். ஓகேங்களா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைன்னா இந்த 6ஆம் நம்பர் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த பெண்டிங் டார்கெட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கிறோம். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். இதே மாதிரி கெஸ்ஸிங் உங்களுக்கு வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 27 21 26 62 72 71 76 67 16 12 17
61 06 60 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கிடைக்கிற ஃபார்முலாஸை வச்சு டோட்டலாக நம்ம இந்த மாதிரி வந்து கலப்பு எண்களை நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்களை நீங்கள் எடுத்துகிட்டு மீதி விட்டுறலாம், எல்லா நம்பரும் போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்கில் வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன், உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பேன். நம்ம 2 பேர்த்து நம்பரும் எப்படி மேட்ச் ஆகுங்கிற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் குறையும். ஸோ அதுதான். ஓகே நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். முக்கியமான எண்களாக நான் நினைக்கிறது 21 12 71 17 26 62 76 67 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த செக்மெண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இந்த செட்டுக்குள்ளே தான் 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கு. உங்களோட கெஸ்ஸிங் இதேமாதிரி மேட்ச் ஆகுதுங்க, அதை பாருங்கள், ஓகேங்களா? மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதாங்க பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துருவோம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு 7ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, 2ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று அடித்த 2 நம்பரில் 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அது உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட கணக்கு. அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்கிற 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு. ஸோ உங்களோட கணக்குலையும் இதே மாதிரி 7 2 இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கேசிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே இதுதான் கிடைக்குது, ஓகேங்களா? நமக்கு வந்து ரூட்டில், அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலாவில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் எல்லா இடத்துலையும் மஸ்ட்டாக வருது. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும் தான், நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 அதுக்கு பவர் 6 இந்த மாதிரி மேட்ச் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பருமே வந்து மேட்ச் ஆகுது. ஏன்னா நேற்று வந்து 1ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன் 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு 1 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 1 மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் நம்பர் வந்துடும். அதை நான் பெண்டிங் டார்கெட்டில் கொடுத்த பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் எந்த மெத்தடில் சொன்னேன் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ பிசியில் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம தில்லுக்கு துட்டு பிசிலே வந்து போர்டு மாறாமல் வெட்டி கிடைக்கும் தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 627 672 716 621 671 612 026 076 617 062 067 761 706 760 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வர நம்பர் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் நீங்கள் வந்து அப்படியே மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பிசி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ அந்த பிசிக்கு வந்து நம்ம கரெக்டாக அடித்தாங்க அப்படின்னா, அதாவது அடித்த நம்பரே அடிக்காமல் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிசி பாஸ் ஆகும். 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் எதாவது திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய உழைப்பை போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிசி வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். இதேமாதிரி செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட் ஒர்க் நவர் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆர்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.